Hare Krishna, Srimad Bhagavad Gita, it is chapter number 18, sloka number 66. இதனோட தலைப்பு வந்து முடிவு துறவின் பக்குவம். சர்வ தர்மான் பரிச்சஸ்ய மாமேகம் சரணம் பிரிஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோச்சயிஷ்யாமி மா சுச்சக. சர்வ தர்மான் பரிச்சஸ்ய மாமேகம் சரணம் பிரிஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோச்சயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். வந்து பரபிரம்மன், பரமாத்மா, வர்ணாசிரமம், சந்நியாசம், பற்றின்மை, மனத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்துதல், தியானம் போன்ற பலதரப்பட்ட அறிவையும் தர்மத்தையும் பகவான் விவரித்தார். பலதரப்பட்ட தர்மங்கள் அவர் பல்வேறு வழிகளில் விளக்கினார். தற்போது பகவத்கீதையின் சுருக்கமாக அர்ஜுனன் தனக்கு விளக்கப்பட்ட அனைத்து முறைகளையும் துறந்து தன்னிடம் சரணடைந்தால் போதும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அந்த சரணாகதி அவனது எல்லா பாவங்களையும் காக்கும். ஏனெனில் இறைவன் தாமே அவனை பாதுகாப்பதாக சத்தியம் செய்கின்றார். இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சங்கீர்த்தன் பண்ணுவோம் இல்லையா? அப்போ சங்கீர்த்தன் பண்ணும்போது நம்ம ரெண்டு கைகையும் தூக்கி சரணாகதி அடையுது, அவர்கிட்ட சரணடைகிற மாதிரி நம்ம கையை இந்த போலீஸ்லாம் வரும்போது நாங்கள் சரணடைகிறோன்ட்டு கையை தூக்குவாங்க ரெண்டு கையையும் தூக்கி காமிப்பாங்க. அதே மாதிரி நம்ம சங்கீர்த்தன் பண்ணும்போது நாங்கள்லாம் அப்படி தான் டான்ஸ் பண்ணும்போது பண்ணுவோம். சைத்தன்ய மகாபிரபு அப்படி தான் மேலே கையை ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு பகவான்கிட்ட தான் நம்ம சரணாகதி அடைகிறோம் அப்படிங்கிறத இந்த சங்கீர்த்தன் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு நமக்கு டீச் பண்ணியிருக்காரு. அதனால தான் நம்ம இஸ்கானில் பார்த்திங்கன்னா சங்கீர்த்தன் பண்ணும்போது எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கல்ல. டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு வெக்கம் எதுவுமே இல்லாமல் கையை நல்லா தூக்குவாங்க. ஸோ அப்போ நமக்கு நான் உன்னிட்ட சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். எல்லாத்தையும் நீ விட்டுட்டு எங்கிட்ட வந்துரு, நான் உனக்கு உன்னுடைய பாவங்கள்லேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறாரு பகவான் இதில் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் நான் இந்த ஸ்லோகாலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு பார்த்தேன், அது சொல்கிறேன்னு. இதம் தே 67வது ஸ்லோகம். இதம் தே நாத பஸ்காய நாபக்தயா கதாச்சன நா சசுஸ்ருணுவே சக்ஷுஸ் ருஷவே வாச்சியம் ந சமாம்யோப்ய சூயதீம். இதம் தே நாத பஸ்காய பக்தாய கதாச்சன ந சசுஸ் ருஷவே வாச்சியம் ந சமாம்யோப்ய சூயதி. இப்போ இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவருக்கோ பக்தி இல்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமை உள்ளவருக்கோ ஒருபோதும் இழக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி யார் பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு இதை நம்ம சொல்லக்கூடாதான். பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, விசுவாசம் இல்லாதவங்களுக்கு இந்த பகவத்கீதாவை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பகவானுடைய ரகசிய ஞானத்தை எல்லாருக்கும் போதிக்கக்கூடாது. ஓவர் இன்ட்ரெஸ்டட்னோ தட் பீப்புள் ஒன்லி லிசன். அப்போ தான் அவள் பக்தி இருக்கிறவளுக்கு சொன்னால் தான் அதை ஃபாலோ பண்ணுவாள். சும்மா கேலி பண்ணுறவ, மற்றவங்க இந்த மாதிரி பகவானை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறவ அவளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதில். அடுத்தது யா இதம் பரம் குக்கியம் மத் பக்தேஷ் பபிதா அஷ்யதி பபிதாஷ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாம் ஏ வைஷ்யத் யசாம்சயகம். யா இதம் பரமம் குக்கியம். குக்கியம் மீன்ஸ் ரகசியம் இல்லையா? மத் பக்தேஷ் அபிதாஸ்யதீம் பக்திம் மயிம் பராம் கிருத்வா மாம் ஏ வைஷ்யத் சம்சயக.
மாம் ஏ வைஷ்யத்ய அப்படின்னு படிச்சுட்டு சம்சயக அப்படின்னா இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடமிருந்து விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். யார் இதை பக்தியாக என் பக்தர்கள்ட்ட கேட்குறாங்களோ அவெல்லாம் என்னை அடையிறா அப்படிங்கிறாங்க. இதில் அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னா சம்சயன ஐயமின்றின்னு அர்த்தம். அசம்சியான்னு படிக்கணும். அதை இப்போ எப்படின்னா நான் இந்த பிரித்து போட்டிருக்கா பாருங்க, அதை வச்சு சொல்கிறேன். யானா எவன் ஒருவன், இதம் இந்த, பரமம் பரம, குக்கியம்னா ரகசியம் சொன்னேன், மத் எனது, பக்தேஷு பக்தர்களிடையே, அந்த பக்தர்களிடையே கேட்கணுமா, அபிதாஷ்யதி அப்படின்னா விளக்குகின்றானோ, பக்தி தொண்டு மை என்னிடம், பராம்னா தெய்வீகமான, கிருத்வாயே செய்து, மாம் என்னிடம், ஏவ நிச்சயமாக, ஏஷ்யதி அப்படின்னா வருகின்றான், அசம்ய ஐயமின்றி அவன் என்கிட்ட வருகிறான் அப்படின்னு சொல்கிறார். இது நான் மீனிங் படித்தேன் இல்லையா. அடுத்தது 69வது, நச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷின்மே பிரியா கிருதமக பவிதானசமே தஸ்மாத் அந்ய பிரியதரோ புவி. இதுவும் நான் மீனிங்கோட படிக்கிறேன். ந என்றும் இல்லை, சா மற்றும், தஸ்மாத் அவனை விட, மனுஷ்யேஷு மனிதர்களில், கட்சித் யாரும், மே எனக்கு, பிரிய கிருதம மிகவும் பிரியமான, பவிதா ஆவது, ந என்றும் இல்லை, சா மேலும், மே எனக்கு, தஸ்மாத் அவனை விட, அந்நிய இதர, பிரியதரா மிகவும் பிரியமானவர்கள், புவி இந்த உலகில், அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமான யாரும் அகமும் இருக்க முடியாது. யார் இந்த மாதிரி பகவானுடைய பகவத்கீதா அவர் சொன்ன விஷயங்களை கேட்குறாங்களோ அந்த மாதிரி மனுஷன் எனக்கு பிரியமானவன். அவன் மட்டும் இல்லை, அவன் பிரியமான தொண்டன் மட்டும் இல்லை, ஆனால் அவனுக்கு அவனை விட பிரியமானவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறாரு இதில். அப்புறம் 70வது ஸ்லோகம் படிக்கலாம். அத்யேஷ்யதே சய இமம் தர்மியம் சம்பாதம் ஆவாயோ ஞானயஜ்ஞேன தேனகம் இஷ்டஸ்வயம் இதி மே மதி. இப்போ அத்யேஷ்யதே அப்படின்னா கற்பவன், ச மேலும், யா எவன் ஒருவன், இமம் இந்த, தர்மியம்னா புனிதமான, சம்பாதம் அப்படின்னா உரையாடல், அவாயோ அப்படின்னா நமது, ஞான அப்படின்னா ஞானன அறிவு, யஜ்ஞான அப்படின்னா யாகத்தால், தேன அவனால், அகம் நான், இஷ்ட அப்படின்னா வழிபடுபவனாக, சயாம் ஷியாம்னா என்ன அர்த்தம், ஆவேன், ஷியாம்னா ஆவேன், இது இவ்வாறாக, மே எனது, மதி அபிப்பிராயம், மேலும் இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன் அப்படிங்கிறார் பகவானே சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒரு 78 ஸ்லோகத்தோடு இந்த 78ஓட ஸ்லோகம் முடிகிறது, சாப்டரே முடிகிறது, 18வது சாப்டரு. நம்ம நாளைக்கு 71 படிக்கலாம். நாளையோட பகவத்கீதை சரியா நெக்ஸ்ட் வீக்கோட பகவத்கீதாவை முடிச்சிடலாம். அப்புறம் பாகவதம் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி நாராயணியம் எடுத்து முடிச்சாச்சு. நாச்சியார் திருமொழி எடுத்துட்டேன். திருப்பாவையினுடைய மீனிங் நீங்கள் பாருங்கள். நிறைய யூடியூப்பில் இப்போ நான் கிட்டத்தட்ட 400க்கு மேலே போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம். முடிகிறவங்க கேட்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் எப்பயுமே ஃபேட்டாக இருந்தான். அவன் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனால் பசியை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அவன் ரொம்பவுமே பருமனாக இருந்தான். அப்போ ஒரு நாள் அவருடைய குரு கேட்டாராம், என்ன நீ எப்போ பார்த்தாலும் குண்டாக இருக்க, என்ன விஷயம்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சேவை செஞ்சு முடிச்சுட்டு நான் போய் எல்லார் வீட்லேயும் போய் தானம் வாங்கி சாப்பிடுவேன். எல்லார் வீட்லேயும் கொடுக்குற ஃபுட்டை நான் கிரகஸ்தர்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா சாப்பாடு. ஏன்னா சன்னியாசிகள் குக் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இல்லை. அதனால் கிரகஸ்தர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் வாங்கி சாப்பிட்டேன். அதனால தான் இவ்வளோ பருமனாக இருக்கேன்னு சொன்னேன். சரி, நீ இந்த மாதிரி பருமனை குறைக்கணுன்னா நீ என்ன பண்ணு, எனக்கு நீ வாங்கிட்டு கொடுத்துரு, நீ சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. சரி, நீ இவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டேலேருந்து போய் மற்றவங்கள்ட்ட வாங்கி இவர் கொடுத்துட்றாங்க.
குரு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறான். குரு வந்து குரு கிட்ட கொடுத்துட்டு அப்புறமும் அவன் வந்து குண்டா இருக்கான். கேட்குறாரு மறுநாள் என்னப்பா நீ ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறாரு, என்ன நீ திருப்பியும் குண்டா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து திருப்பி போய் அந்த கிரகஸ்தர்கள்கிட்ட திருப்பி போய் வாங்கி சாப்பிட்றேன், என்னால் பசி தாங்க முடியல அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு உடம்பு பெருத்துட்டே போகும், உனக்கு அறிவு வளராது, அதனால் நீ வந்து இனிமேல் சாப்பாடை கம்மி பண்ணுன்னு சொன்னாராம். இது என்னடா இப்படி சொல்கிறாரேன்னு ரொம்ப அவருக்கு வருத்தம். சரி, இலை தலையாவது பறித்து சாப்பிடணும்னு அவருக்கு பசி தாங்க முடியல. அதனால என்ன பண்ணாராம், குருவினுடைய வார்த்தையை கேட்டுட்டு சும்மா அந்த பச்சை இலையெல்லாம் இருக்கும் இல்லையா காடுகளில், அதெல்லாம் பறித்து தின்றுருக்காரு. அது சின்னோடனே அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அது என்னமோ பாய்சன் உள்ள இலையை சாப்பிட்டுட்டார். அவர் கண்ணு தெரியாமல் போச்சு. கண்ணு தெரியணுன்னு அப்போ அதுக்கு என்னடா ரொம்ப நாள் அந்த சிஷ்யன் நம்மக்கிட்ட வரலையேன்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து கேட்குறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இலத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி கண்ணு தெரியல அப்படின்னோன்னு, சரி அஸ்வினி குமாரர்களை நீ வந்து வேண்டி உனக்கு வந்து இந்த கண் பார்வை வந்துடும், அவங்க வந்து உன்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னொன்னே இவர் வேண்டுறாரு. தவர் வந்து வேணுன்னே அவங்களுக்கு கண் பார்வை வந்துடுது. சரின்ட்டு இவர் வந்து அப்போ அஸ்வினி குமாரர்கள் சொல்கிறாங்க, நீ இனிமேல் சாப்பிடு உனக்கு பிடிச்சதை. இல்லை எங்கள் குரு சொல்லியிருக்காரு நான் சாப்பிடக்கூடாது, அவருக்கு ஆஃபர் பண்ணாமல் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை உங்கள் குருவே அப்படி தான் எங்ககிட்ட முன்னாடி அவர் குருக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் சாப்பிட்டாரு சரியானதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் அப்படிலாம் சாப்பிட மாட்டேன், என் குரு சொல்கிறது தான் கேட்பேன்னொன்னா சரி நீ இப்படியே இவர் பட்னி கிடக்கிறாரு. அப்போ வந்து அஸ்வினி குமாரர்கள் வந்து போய் சொல்கிறாங்க குரு கிட்ட, இந்த மாதிரி உங்கள் சிஷியன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு. அப்புறம் சிஷியன்கிட்ட இருந்து குரு சொல்கிறாரு, இல்லை நீ சாப்பிட்லாம் கொஞ்சம் அப்படின்ட்டு. இது என்ன தெரிகிறதுனா குரு பக்தி. முதல்ல வந்து குரு சொல்கிறத கேட்டு அவர் வந்து இருந்தார் இல்லையா, அது மாதிரி தான் நம்மளோட குரு மகாராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயபதாக சுவாமி மகாராஜ் வந்து நம்மளுடைய பிரபாத் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஐ திங்க் ஒரு 9th 10th படிக்கிறச்சே அவர் வந்து ஒரு புத்தருடைய கதையை வந்து கேட்டிருக்காரு. புத்தருடைய கதையை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் இந்து மதத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் தெரிஞ்சுக்கலாங்கும் போது அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து அவர் பெரிய ஜேர்னலிஸ்டோடைய பையன், அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க. ஸோ அவர் வந்து ஒரு 14 வயசுலேயே வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கு வராங்க. அப்போ இந்தியாவில் வரும்போது ஒரு பக்தர்கள் எல்லாரும் வந்து சேல் பண்ணுறாங்க புக்ஸ் எல்லாம், வந்து பகவானுடைய புக்ஸ் எல்லாம், பகவத்கீதாலாம். அப்போ வந்து எல்லாருமே நம்ம இஸ்கானில் வந்து திலகம் போட்டிருப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த பக்தர்கள் வந்து திலகம் போட்டுட்டு சேல் பண்ணுறாங்க புக்ஸை. அப்போ ஜெயபதாக சுவாமி மகாராஜ் பார்க்குறாரு, என்னடா இது இந்த மாதிரி அவருக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, அந்த திலகம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது இன்னமும் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடி போய் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அந்த புக்கை வாங்கி படிக்கிறாரு. அப்புறம் பிரபாதை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு பிரபாதை போய் மீட் பண்ணுறாரு. அப்போ பிரபாத் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீயும் சேல் பண்ணு, நீ பில்டிங்லாம் நிறையா நீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னோன்னு நிறைய டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. மாயாப்பூரில் வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மெயினாக வந்து ஜெயபதாக சுவாமி மகாராஜ் தான் அவரோட இனிஷியல் ஸ்டேஜில் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அவரோட இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக. அவரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 75 வயசாகுது. இப்போ லாஸ்ட் வீக்கு தான் வியாச பூஜா நடந்தது, அவருடைய 75வது வயசு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய குரு சொல்லிட்டார் பிரபாதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிட்னி ஒர்க் பண்ணலை, லிவர் ஒர்க் பண்ணலை, எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மூளையில் வந்து போகிற ரத்தம் வந்து கட்டிண்டு அது வேறு ஆப்ரேஷன் பண்ணி பக்கவாதம் வந்திருக்கு அவருக்கு. பாவம் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள்லேயும் ஜெபம் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அவருடைய குரு வந்து சொன்னதுனால தான் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, தான் சாகிற வரையும் குருவினுடைய ஆணையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணா கான்சியஸை வந்து நிறைய இடத்துல வந்து பரப்பணும்னு அவருடைய எய்மு. அதை தான் சொல்கிறாங்க, குருவினுடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்கணும். ஏன்னா வந்து சுவாமி வந்து நேரடியாக நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டார், நம்ம குருவின் மூலமாக தான் நமக்கு வந்து பேசுவார். நமக்கு வந்து ஞானம் கிடையாது. யார் வந்து பகவானுடைய ஞானம் தெரிஞ்சு வச்சுருக்காலோ அவளுடைய அசோசியேஷன் நமக்கு வேணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நேரடியாக பகவான் வந்து அனுகிரகம் பண்ண மாட்டார். அதனால தான் ஒவ்வொரு பரம்பராலையும் வந்து இப்போ லக்ஷ்மி ஸ்ரீ சம்பிரதாயமாக இருக்கட்டும்,
எல்லா சம்பிரதாயத்துலேயுமே வந்து குரு இருப்பா இல்லையா? அந்த குரு இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே குரு அவசியம். நமக்கு வந்து குரு இல்லாமல் எந்த இதுவுமே நம்ம வந்து கற்றுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சின்ன படிப்பாக இருக்கட்டும், ஒரு டிராயிங்காக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் நமக்கு ஒரு குரு அவசியம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலுக்கு நமக்கு வந்து குரு அவசியம். அதனால எல்லாருமே வந்து குரு ஆசிரியை எடுத்து இனிஷியேஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஆஃப்டர் 50 யூ வில் ட்ரை டு டேக் குரு. உங்களுக்கு வந்து குரு ஆசிரியை எடுங்க. எந்த ஒரு பரம்பராவாக இருந்தாலும் சரி, உங்கள் குரு சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். குருவினுடைய வாக்கு தான் நமக்கு வந்து வேத வாக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.